இங்க பாரு, அதுல என்னன்னா வெஜிடேரியன் சமைக்க கூடாது. ஆக்சுவலி எனக்கு சென்டிமெண்ட்லி அகைன்ஸ்ட் வெஜிடேரியன். சாரி, என்னால பண்ண முடியாது. லக்ஷ்மி was sentimentally against non-veg. கொத்தமல்லி ஒரு லாரிக்கு இருக்கு. அந்த ஒரு லாரி ஆமா சார், இங்க பாருங்க சார், கொத்தமல்லி எதுக்கு? நீங்க சட்டியை சுட வச்சு தூக்கி உள்ள வாங்க, சிக்கன் தன்னைத்தானே வறுத்தி வெளியே வந்துடும். டேஸ்டா இருக்கு, யார் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது நான் என்ன பண்றது? மரியாதை போகுதா? மரியாதை போவோம். என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க? மாம்பழம், மாம்பழம், பைனாப்பிள், மாதுளம்பழம், இன்னொரு கருமா என்னமோ அண்ணாச்சி. ராஜு அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற? எனக்கு என்ன சார் தெரியும் சார். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது கூட இட்லி பொடி வச்சிருக்காங்களா? அது இட்லி பொடி. அதான் எதுக்கு இட்லி பொடி? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. இன்னொன்னு இறைவன் கொடுத்த பழம் இதெல்லாம் அப்படி வச்சுட்டாலும் நல்லா இருக்கும். சட்டி சட்டியா ஊற வச்சிருக்காங்க. கொண்ட கடலை, கொண்டையிடாத கடலை, ஜட வச்ச கடலை, பருப்பு. எதுக்கு? இன்னொன்னு அதுல ராஜு நவதானியம் நான் அது லைஃப்ல எடுத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட மாட்டேன், நானு யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இன்னொன்னு அதுல நான் மைதான்னு எழுதிருக்கு, வீட்டுன்னு எழுதிருக்கு. யாரு அவனுங்கன்னு தெரியல. ரீஃபைண்ட் வீட்டு, ரிஃபைன் வீட்ல மைதா. அப்ப மைதான் எழுதி தொலை வேண்டியதா? சீஸ் ஸ்ப்ரெட் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் கோகனட் மில்க், அப்புறம் வெள்ளை கலர்ல வேற ஏதோ ரைஸ் ஏதோ ஒண்ணு. எவ்வளவு ஐட்டம் இருக்கும் உனக்கு? என்னென்ன பண்ண 10 டிஷ். மாமா கோவம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சா